நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, நவம்பர் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:21 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:37 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று அதிகாலை 1:37 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:14 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:37 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று மனக்கலக்கம் கொஞ்சம் ஏற்படுங்க. தைரியமாக இருந்து எதிலும் ஈடுபட வேண்டும். திடீர் பயணங்களால் திசை திருப்பம் ஏற்படக்கூடும். வங்கிகளில் உள்ள வைப்பு நிதி கொஞ்சம் கரையுங்க. செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். விஐபிகளின் வருகையினால் பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்ப சுமை கொஞ்சம் கூடிவிடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்புகளால் வேலை பளு கூட குறையும். இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும். சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து பேசுங்கள். சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதல் மனக்கசவை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். மனதிற்குள் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடுங்க. மனோதைரியம் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்ல விதத்தில் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மனக்கலக்கம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். திடீர் பயணங்களால் திசை திருப்பம் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். என்று உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப சுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். பரணி. இந்த நாள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கிருத்திகை. என்ற முயற்சிகளால் வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மனக்கலக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்று உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஆன்மீகத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திருமண முயற்சி ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். இல்லத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கடன் சுமையும் ஒரு பக்கம் குறைந்துவிடக்கூடும். பயணங்களால் தேக பலன் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. வாக்குறுதிகளை காப்பாற்ற வழிபாடுகள் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவரும் எதையும் யோசித்து பார்த்து பேசுவது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் எல்லாம் உங்களுக்கு சரியாக கூடும்.
குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் மறைய கொடுங்க. ஒற்றுமைக்கு கண்டிப்பாக குறைவிருக்காது. உற்றார் உறவுகளை நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு நல்ல பலனை அடைய முடியும். பிள்ளைகளால் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்குங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக கோபப்படாமல் பேச வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும். முயற்சிகளில் வெற்றி இருக்கும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. இன்று மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சக மாணவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுக்கு தயாராகுவது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடன் சுமையும் கண்டிப்பாக குறையுங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுக்கக்கூடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகளை எதிர்கொண்டு பின்னர் உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மிருக சிரிஷம். நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடும். காலை நேரம் நல்ல தகவல் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. பிரச்சனையிலிருந்து ஓரளவு விடுபடுவீர்கள். என்ன ஒன்று, பிள்ளைகளால் கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும். கோபப்படாமல் எதையும் கையாளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். சிந்தித்து செயல்பட்டால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முற்பகலை விட பிற்பகலின் நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் நல்ல லாபத்தை ஈட்டிப்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். நல்லவர்களை இன்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவர்களை இன்று நீங்கள் கூட வைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. மன கவலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக செல்லுங்க. என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இருந்தாலும் புதிதாக வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கமிஷன், ஏஜென்சி போன்ற துறைகளில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருவாதிரை. பிறரை நம்பி மட்டும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். முன்ஜாமீன் கொடுத்து பணம் ஏதும் வாங்கி கொடுக்க வேண்டாம். கடன் பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாகன யோகமும் இன்று இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு கமிஷன் மூலம் ஓரளவு கையில் காசு பணம் வழங்கக்கூடும். ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புனர்பூசம். இந்த மனதை மிகவும் தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று கமிஷன் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி பெற முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். தாய் வழி தனலாபம் கண்டிப்பாக இருக்குங்க. பொது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் உயரும். இன்று சுப விரைகள் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்தும் ஆர்டர்கள் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் உழைப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற ஆதரவும் மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். வாங்கிய வங்கி கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவீர்கள். அதற்கான முயற்சிகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முழு முயற்சி எடுத்தாலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பாராட்டு மழையில் நனையும் நாளாக இருக்கக்கூடும். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் என்று எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். பெண்கள் என்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள், அது போதுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவாக சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அடுத்தவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று உங்களுக்கு சுப விரய செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காரியத்தையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தாய் வழி தன லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்த ஒரு பிரச்சனைகளுக்கு மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வெளிநாடு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாங்கிய வங்கி கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. ஆயில்யம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மாற்றறையும் இன்று மதிப்புடன் நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சுக சௌக்கியங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்கள் தைரியமாக எதிலும் ஈடுபட முடியும். அலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. யோகங்கள் ஏற்படுவதற்கு யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். எல்லோரிடமும் பகை பாராட்டாமல் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். என்று வம்பு வழக்குகளில் இழுபறியான நிலையை நீடிக்குங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியுங்க. என்று தொழில் உற்பத்தியிலும் விற்பனையிலும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த போட்டி பொறாமைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாக கொடுங்க. கவன நடைமுறை மற்றும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக முயன்று பாருங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கடுமையான பணி சுமை இருக்குங்க. வரவேண்டிய சம்பளம் கொஞ்சம் காலதாமதமாக தான் இருக்கும். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும், நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமையாக நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டு இருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கு மன அழுத்தம் விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. கமிஷன் போன்ற துறைகளில் பெண்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதற்காக நேரத்தை வீணடித்துக் கொண்டு
கோபமான பேச்சுக்கள் எல்லாம் வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் காட்டுவீர்கள். படிப்பிலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுகளில் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்குங்க. நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். யோசித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பகை உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சம்பளம் பாக்கி வருவதில் கொஞ்சம் கால தாமதம் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை பின்னொரு நாளில் பெற்றுக்கொள்ளலாம். பூரம் மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கம்மியாகத்தான் கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டுதான் சிறப்புடன் வாழ வேண்டும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தாயின் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரம் என்று அடுத்தவரிடம் மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். வம்பு வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். யோசித்து அதிகம் செய்யுங்கள். யோகங்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அலைபேசி வழி தகவலால் அனுகூலம் கிட்டும். மாற்று இனத்தவர்களின் உதவியால் தொழில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். என்ற திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. பிள்ளைகளால் சில மன சஞ்சல்கள் தோன்றினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பொருளாதார நிலையில் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. சேமிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுங்கள், சேமித்து விட முடியும். கன்னி ராசினியர்கள் உடைய பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். நாசுக்காக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. அனுகூலமான நல்ல சொல்லும் உருவாகக்கூடும். இறைவன் வழிபாட்டில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். எல்லாம் தேடி இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளிடம் கனிவியாக நடந்து கொள்வீர்கள். அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் நேரம் செலவிடுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள், பக்குவமாக இருங்கள். முடிவில் பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருப்பது நல்லது. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் தன்னந்தனியாக சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். பெற்றவரிடம் கொஞ்சம் கோபப்படாமல் பேசுங்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று வாதியிட வேண்டாம். அடுத்தவர் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் கூடுமானவரை புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இந்த நாள் கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வரவு ஓரளவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள், அது போதுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். அஸ்தம் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். மாமன் மைத்துனர் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். தொழில் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். என்று உங்களுக்கு சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம்.
மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். திருமண சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். யாரையும் இன்று நீங்க தாழ்த்தி பேச வேண்டாம். வீண் பகையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உழைப்பால் நீங்க உயர்ந்து காட்ட முடியும். எல்லோரும் மனதிலும் இன்று நீங்க நிலைத்து வாழ முடியும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு என்று கிட்டும். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்குங்க. வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்தவித போட்டிகளையும் சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மனமும் இன்று ஆறுதலாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவுபடுத்த செய்ய நினைக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க குரோதம் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பகை இல்லாமல் வைத்துக் கொள்வது மிக நல்லது. என்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மன நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதரர்களின் ஒற்றுமையும் இன்றி ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காதல் கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருந்துதான் சரியாகும். அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதல் வெற்றி நடை போடும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தைரியத்தை இன்று நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பொறுமையை நிலைநாட்டுங்கள். தைரியம் இருக்கும் பட்சத்தில் கோபம் உருவாகிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை மட்டும் செய்யுங்கள். படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று காரியங்களை நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிட்டும். என்று உடன்பிறப்புகள் வகையில் உறுதுணை புரியும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றாரையும் மதிப்புடன் நடத்தும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி, இந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முழு முயற்சியால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது நீங்கி வீடு கூட்டும். நல்லவரை இன்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை கண்டிப்பாக வசூல் செய்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆலய வழிபாட்டினை மேற்கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். விசாகம், என்ற திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நல்லவரின் நட்பின்றி ஏற்பட கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று எதிர்மறையாக பேசுவோரிடம் விலகி இருப்பது நல்லது. மனக்குறைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பகை உணர்வு இல்லாமலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். டக்கென்று வரக்கூடிய வார்த்தைகள் கோபமாக வெளிப்படும். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்குங்க. எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிரிகள் எல்லாம் உதிரியாகும் நாளாகவும் இருக்கின்றது. உங்கள் முன்னேற்றத்தை கண்டு உறவினர்கள் ஆதங்கப்படக்கூடும். கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பழுதான வீடுகளை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உற்சாகம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகள் யாவும் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். டென்ஷனை மட்டும் தயவு செய்து குறைந்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து வழியில் லாபங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலனும் உருவாகக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்களும் நல்ல ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று இணை பெரியாத நண்பர்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். எல்லோரும் உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கக்கூடும். என்ன ஒன்று செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை உண்டாகக்கூடும். இருந்தாலும் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. எதிரிகள் உதிரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகுவீர்கள். பழுதான வீடுகளை பராமரிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். அனுஷம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். மனம் என்று நிம்மதியாகத்தான் இருக்க கொடுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். டென்ஷன் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தலைவலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், சரி கட்டி விட வேண்டும். அதேபோல் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இரத்த அழுத்த பரிசோதனையை அவ்வப்போது மேற்கொள்வது நல்லது. கேட்டை. முன்கோபங்கள் கொஞ்சம் வெளிப்படுங்க. விலகி சென்ற உறவுகளால் இன்று நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. பெற்றவர்கள் மத்தியில் இன்று தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். அவருடைய உதவியும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். என்று எதிர்பாராத திருப்பங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்குங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். கனிவான பேச்சை வெளிப்படுத்தினால் முன்னேற்றம் சீக்கிரமாக அடைய முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க அடுத்தவர்கள் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்பட கொடுங்க. பழகிய நண்பர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி செல்லக்கூடும். முடங்கி கிடந்த தொழிலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயங்களை நீங்க தலையீடு செய்யாமல் இருப்பது மிக நல்லது. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். பண வரவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். எதிரிகள் திசை திருப்பம் அடைய கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்று ஏனோதனமாக மட்டும் செயல்பட வேண்டாம். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்தும் செயல்படுங்கள். அடுத்தவர்கள் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்வீர்கள். என்று எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தனுசு ராசினியர்களுக்கு இன்று பம்பரமாக சுழன்று காரியங்கள் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள், அது போதுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பெண்களுக்கு கடன் பிரச்சனை ஓரளவு தீரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. மாணவர்கள் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரின் திசை திருப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க மனோதைரியத்தை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்ள முடியுங்க. செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கி கொள்ள முடியும். அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். பழகிய நண்பர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி செல்லுங்க. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுத்து கடன் உதவிகள் ஏதும் பெற்று தர வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராடம். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்வீங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கனிவாக பேசி காரியங்களில் ஈடுபடுங்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. பம்பரமாக சுழன்று காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. என்று உங்களுக்கு அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
உத்திராடம் மனக்கவலைகள் அவ்வப்போது கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் சந்தோஷமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பிடித்தமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் குறை கூற வண்ணம் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி இருக்குங்க. பகுத்தறிவும் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். முன்னோர்களின் ஆசையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கான வாய்ப்புகளை பிரகாசப்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்த சிரமங்கள் படிப்படியாக குறைந்துவிட்டது. சந்தோஷ வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் ஏற்பட்டுவிட்டது. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று மன மகிழும் செய்திகள் வரக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இணைத்தவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகளை வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. உற்றார் உறவுகளின் ஆதரவு ஓரளவுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை ஒரு பக்கம் தேடிவிடக்கூடும். முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக காணப்படுவீர்கள். மகரம் ராசினியர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் நம்பிக்கை இழக்காமல் போராட வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல துளி கூட நீங்க பயப்பட வேண்டாம். உங்க காதல் கண்டிப்பாக கைகூடும். அதற்காக நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். செய்யும் பணிகளில் கவனம் செலுத்துங்கள். உடைய காதல் தன்னால் கைகூடிவிடும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று வாதிட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பாருங்கள். முக்கியமாக பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று உங்களுக்கு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு வேண்டும். முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றில் தலையிட வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். இருந்தாலும் சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். திருவோணம் பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நெருக்கடிகள் நிலவினாலும் சமாளித்து விடுவீர்கள். இன்று நீங்க முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. அவிட்டம் எதிலும் பொறுமை வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். காசு படத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை நீங்க சேமிப்பாக மாற்ற வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன குழப்பங்களுக்கு கூட இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க பேசும்பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். வரவு ஓரளவு தான் வரக்கூடும். அதனை வைத்துக் கொண்டு தான் எந்த ஒரு செலவையும் பார்க்க வேண்டும். கடன் வாங்கியெல்லாம் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நல்லவர்களின் சந்திப்பு நாள் மனமகிழுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் முடித்து வெற்றி காண முடியுங்க. அயல்நாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சுமூகமான உறவு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. புதிய சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தங்கு தடையின்றி வாழ்க்கையை நடத்துவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல தகவலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க.
இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல விஷயம் நோக்கி இன்று முன்னேறி செல்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு முன் யோசனைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. புத்தி தெளிவும் இன்று ஏற்பட கொடுங்க. பெண்கள் நம்பிக்கைகளை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். பெண்கள் மனக்குறைகளை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எல்லோருக்கும் இன்று மதிப்பு கொடுப்பீர்கள். என்ன ஒன்று, இல்லத்தில் கொஞ்சம் பணி சுமை இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. காதலை பொறுத்தவரை கும்பராசினியர்கள் இன்னும் 2 நாட்கள் போகட்டும், பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். குழப்பமான மனநிலை அவ்வப்போது தோன்றும். காதலில் நம்ம இதை செய்யலாமா இல்லை அதை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் சிறப்பு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் பாடங்களை மட்டும் நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மூட நம்பிக்கைகளில் கவனம் இருக்கக்கூடாது. கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்வதே சிறப்பு. அரசியல் சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு ஆர்வம் செலுங்க. அரசாங்க தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று பேச்சை நிதானமாக பேச வேண்டும். சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய தொந்தரவு கொடுக்காது. காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். புத்தி கூர்மையும் இன்று வெளிப்பட கொடுங்க. அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்க கொடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று சந்தோஷமான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ள முடியும். சதயம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை மட்டும் சரி கட்டி விட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று செல்வமும் கண்டிப்பாக சேருங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். அது இன்று மட்டுமில்லை, என்றுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி. மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்குங்க. சிந்தித்து யோசித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்க பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேனும் ராசினியர்கள் என்ற பொருளாதார சிக்கல்களை சரிக்கட்டுவதற்கான சூழல் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தெற்கு திணறி எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். வாகனத்தை பொறுமையாக இயக்குங்கள். வேகம் வேண்டாம். பண வரவில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து விட முடியும். எதையும் யாரிடமும் நாசுக்காக சொல்வது நல்லது. என்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாகிவிடக்கூடும். தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளால் உடல் கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. சிந்தனை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. ஓரளவு அனுகூலமான சூழல் இருக்கக்கூடும். நல்ல நிலையை கண்டிப்பாக அடைய முடியுங்க. யதார்த்தமாக கண்டிப்பாக செயல்பட முடியும். என்று உங்களுக்கு வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த காரியத்திலும் நீங்கள் ஈடுபடும் பொழுது ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். சில தடைகளுக்கு பின்னர் தான் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். பஞ்சாயத்துகளில் ஓரளவு வெற்றி இருக்குங்க. புத்திரர் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடும். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். காதலை பொறுத்தவரைங்க முடிவுகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். பட்டும் படாமலும் இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். என்று குடும்பத்தாருக்கு உதவியாகவும் காணப்படுவீர்கள். எது எப்படியோ பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சந்தேகம் இருந்தால் உடனடியாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க.
கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில்நுட்ப அறிவை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கென்று பெயரும் புகழும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி இன்று கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். தூரதேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உடைய கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முகப்பொலிவும் அழகையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி என்று எதிலும் புதுமை படைப்பீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். உற்றார் உறவினர்களின் வருகை இருக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கை கொடுக்கக்கூடும். இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். கற்பனை திறனும் அதிகரிக்கக்கூடும். என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பகை உணர்வும் கோபம் பேச்சும் தயவு செய்து வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.